ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட் ஆபீஸ்ல வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. 10th குவாலிஃபிகேஷனை வச்சு இந்த ஜாப் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கு, இந்த ஜாப் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்கான்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க பாருங்கன்னா, ஒரு 3 விஷயத்தை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஜாப் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பாத்தீங்கன்னா, நம்ம அப்லோட் பண்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும் போது எல்லாமே சரியா பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம வந்து தப்பான தகவல் தப்பான விவரத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதனால பாருங்க, நம்ம கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸோ நம்மள்ட்ட கொடுக்கக்கூடிய விவரங்களோ எல்லாமே தெளிவா கவனமா பொறுமையா பண்ணுங்க. அதே போல பார்த்தா சரியா கொடுங்க. தப்பான டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துறாங்க. தப்பான டீட்டெயில்ஸை கொடுத்து கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ முதல்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு தடவை தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். 2 தடவை நம்ம வந்து அப்ளை பண்ணவே கூடாது. ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம சேஃப்டிக்காக இன்னொரு தடவை அப்ளை பண்ணுவோம்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுவாங்க. அதாவது வேற இமெயில் ஐடியோ வேற ஃபோன் நம்பரையோ கொடுத்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து டூப்ளிகேட் அப்ளிகேஷன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே நீங்க அப்ளை பண்ற அப்ளிகேஷனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இதையும் சேர்த்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் அவங்க நீங்க அப்ளை பண்ற ரெண்டுமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு தடவை தான் அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டா பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ 2 தடவை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது டூப்ளிகேட் அப்ளிகேஷன் சொல்லி ரெண்டுமே ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் ஒரே ஒரு தடவை மட்டும் தான் அப்ளை பண்ண வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் வைஸா நிறைய பேர் ஜாப் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா ஓபிசி சர்டிபிகேட். ஓபிசி சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா அது 31 ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி அதாவது எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம். அது ஏன் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த வேலிட் பாத்தீங்கன்னா 31 மார்ச்சோட முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து செல்லுபடி ஆகாது. நீங்க வந்து 31 அந்த மார்ச்சோட அந்த சர்டிபிகேட் நீங்க எடுத்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. ஒரு சில நம்ம என்ன செய்யறோம், நாங்க இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணிட்டோமே, நீங்க அந்த மாதிரி நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் என்ன இருக்கு. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள அதிகாரிகள் அதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி தான் உங்களை இது பண்ணுவாங்க. ஆனா இனிமேல் நீங்க அப்ளை பண்றதா இருந்தால், ஏன்னா வந்து இப்போ 31 ஃபர்ஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்து ஏப்ரல் தொடங்கிடுச்சு. ஏப்ரலுக்கு மேல உள்ள சர்டிஃபிகேட்டை அந்த தேதியை பார்த்து வாங்க. அப்படின்னா தான் உங்க ஃபார்ம் வந்து செல்லுபடி ஆகும். அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் செல்லுபடி ஆகும். இல்லாட்டினா இது காரணம் காட்டி உங்களுடைய ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க இனிமேல் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதா இருந்தா ஏப்ரலுக்கு மேல் உள்ள தேதியை போட்டு வாங்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் கன்சல்டேஷன் ஆஃப் போஸ்ட். அதாவது கம்யூனிட்டி வைஸ் அது வந்து போஸ்ட் வந்து நான் அலர்ட் பண்ணியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா EWS 498, ஓபிசி 1144. அடுத்து பாத்தீங்கன்னா யூஆருக்கு வந்து 2007 இது அதிகமான போஸ்ட் 2007 அதிகமா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் எனக்கு ஏப்ரல் மேலே வந்து டைம் கிடைக்கல, 15 நாளுக்குள்ள எனக்கு கிடைக்கலன்னு நினைச்சீங்கன்னா அப்படி உள்ளவங்க பாத்தீங்கன்னா யூஆர்ல நீங்க அப்ளை பண்ணலாம். ஏன்னா 2007 வேக்கண்ட் அதுல இருக்குது. ஸோ நீங்க கம்யூனிட்டி வைஸா போகும்போது பாத்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கிடைக்காதவங்க யூஆர்எல் மூலமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாத்தீங்கன்னா இந்த அஞ்சல் துறை வேலை வந்து யாருக்கு கிடைக்காதுன்ற மாதிரி நிறைய டவுட்ல இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு வந்து மார்க் 10th மார்க் கம்மியா இருக்கு, மேக்ஸ்ல ஆங்கிலத்துல மார்க்ஸ் கம்மியா இருக்கு, இதனால வந்து எனக்கு ஜாப் கிடைக்குமா நிறைய டவுட்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒன்றும் கவலைப்படவே வேண்டாம். 10th பாஸ் இருந்தாலே போதும், நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்காக முயற்சி எடுக்காம விட்டுறாங்க. முயற்சி எடுங்க. கண்டிப்பா ஒரு சிலருக்கு லக்குனால கூட கிடைக்கலாம், அதிர்ஷ்டத்தினால கூட கிடைக்கலாம். ஒரு சில பேருக்கு மார்க் அடிப்படையில் கிடைக்கலாம். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் அந்த சலுகை எல்லாம் இருக்கும், அது மூலியமா கிடைக்கலாம். ஸோ எல்லாரும் வந்து அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா முயற்சி எடுங்க. முயற்சி எடுக்காம விட்டுறாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா எல்லாருமே இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி முயற்சி செஞ்சோம்னா கண்டிப்பா அதோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க. இது போன்ற புதிய தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.